ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது வள்ளுவர் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் சொன்ன குறள். அந்த ஒழுக்கமுடைமையை பற்றி தான் நம்ம இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நம்மளோட லைஃப்பில். நம்மளுக்கு நிறையா நாலேஜ் இருக்கலாம், இல்லை நம்ம நிறையா புத்தகங்கள் ரீட் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா இது எல்லாமே தெரிஞ்சிருந்துமே வேஸ்ட் தான். ஒரு விஷயத்த டிசிப்ளினாக பண்ணுறதுக்கும் டிசிப்ளினே இல்லாமல் பண்ணுறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. டிசிப்ளினாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். டிசிப்ளின் இல்லை, அதாவது லேக் ஆஃப் டிசிப்ளினில் இருக்கிறோம் அப்படின்னா அது ஃபியூச்சரில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறோம். எல்லா டிசிப்ளினுக்கும் பின்னாலேயுமே ஒரு ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டான ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் நல்லா பிரைட்டான ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம இப்போ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நல்லா டிசிப்ளினாக பண்ணணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த டிசிப்ளின் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட இன்னொரு விஷயத்த அஃபெக்ட் பண்ணும். இதனால நம்ம செய்ய வரக்கூடிய விஷயத்த செய்ய முடியாமல் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருப்போம். இதனால என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒரு சின்ன இம்பாக்ட் தான், ஆனால் ஃபியூச்சரில் மிகப்பெரிய இம்பாக்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன டிசிப்ளின் தான் நம்ம வேண்டான்னு விட்டுருப்போம், ஆனால் அதுதான் ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொடுத்துருக்கோம். இது நெகட்டிவ் இம்பாக்ட் மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணும். இப்போ ஒரே ஒரு சின்ன டிசிப்ளின் தான் நம்ம இந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னா அந்த சின்ன டிசிப்ளின் தான், ஆனால் நம்ம ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். சைஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது சின்ன டிசிப்ளின் பெரிய டிசிப்ளின் அப்படின்னு வித்தியாசமே கிடையாது. ஒரு சின்ன டிசிப்ளினான விஷயம் தான், ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டே தந்துருக்குறோம். டிசிப்ளினான விஷயங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில நல்ல ஒரு ஃபியூச்சரையுமே கொடுத்துருக்கோம். நம்மளுக்கே தெரியும் ஒரு விஷயத்த நம்ம நல்லா செய்யணும், இந்த விஷயத்த நம்ம நாளைக்கு செய்யக்கூடாது, இன்னைக்கு செய்யணும்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு காரணத்தால் என்ன பண்ணியிருப்போம்னா சரி ஓகே இந்த விஷயத்த நம்ம நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். அப்படி நாளைக்கு செய்வோம் அப்படின்னு தள்ளி போடுற இடத்துலயே என்ன ஆகுது அப்படின்னா டிசிப்ளின், அந்த லேக் ஆஃப் டிசிப்ளின் வந்துருது. இதனால ஒரு செயலை நம்ம வேண்டான்னு தள்ளி போடுறதுனால அதோட சார்ந்து இருக்கக்கூடிய அடுத்த செயலை நம்ம வேண்டான்னு தள்ளி போடுறோம். இப்படி ஒவ்வொன்றா அந்த டிசிப்ளின் எல்லாமே லேக் ஆகுறதுனால அது தள்ளி போட்டு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டே கொடுத்துருது. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு நல்ல ஹேபிட்டை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபியூச்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை வேண்டாம் இதை நாளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா அது நம்ம ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். சின்ன சின்ன டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ் நீங்க பழகுனீங்கனாலே அந்த லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு பில்லை நீங்க பே பண்ணணுமா, அதை ஆன் டயத்துக்கு பே பண்ணுங்க. நீங்க ஸ்கூல் போறீங்க, இல்ல காலேஜ் போறீங்க, இல்லைன்னா ஒர்க்குக்கு போறீங்களா, டயத்துக்கு போய் பாருங்க. டயத்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இல்லைன்னா உங்க குழந்தைகள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ் தான் வாழ்க்கையை ரொம்ப பிரைட் ஆகும். சாயங்காலம் அந்த ஸ்கூலு காலேஜ் ஒர்க் முடிஞ்சு போனவொடனே என்ன பண்ணுவோம்னா அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி தூரத்துக்கு எறிவோம். அப்படி எரியாம ஒரு ஹேங்கர்ல மாட்டி பாருங்க. இந்த சின்ன டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து தான் நம்மளோட பிரைட்டான ஃபியூச்சரே ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அவன்கிட்ட கன்ஃபார்ம் டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளினா இருக்கக்கூடிய பர்சன் மட்டும்தான் லைஃப்ல எல்லாருமே சக்சஸ் ஆகுறாங்க. அந்த டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸை நீங்களும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலுமே சக்சஸ் ஆக முடியும். உங்க ஃபியூச்சரும் ரொம்ப பிரைட்டா இருக்கும். எப்போ இந்த டிசிப்ளினை நீங்க உங்க லைஃப்ல கொண்டாடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த டயத்தோட வேல்யூ அப்படிங்கிறது புரியும். ஒவ்வொரு நேரமும் எப்படி இருக்குது, ஒரு 5 நிமிஷத்தோட வேல்யூ என்ன, 1 நிமிஷத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தோட அருமையே எப்போ புரியும்னா எல்லா விஷயங்களையுமே டிசிப்ளினா செய்யும் போதுதான் புரியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டிசிப்ளினா பண்றதுனால நம்ம ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே டிசிப்ளினா நம்ம பண்றதுனால ஒரு டெடிகேட்டட் பர்சனா இருப்போம். அது நம்மளோட லைஃப்ல எல்லா ஃபீல்டுலயுமே சக்சஸ் தரும். லைக் ஒரு அகாடமிக்கா இருக்கட்டும், இல்ல கரியரா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த டிசிப்ளின் தான். இந்த மாதிரி டிசிப்ளின் எல்லாத்தையுமே லைஃப்ல கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா 2 விஷயங்கள் நீங்க செஞ்சாலே போதும். ஒரு சின்ன டிசிப்ளினான ஆக்டிவிட்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸே போதும். ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப எல்லா கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்குது. பட் படிக்கிற நேரத்துல அந்த ஸ்மார்ட் போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு சின்ன டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ் தான். அதே மாதிரி ஈவினிங் அந்த துணியை தான் சொன்னோம்ல, ஆல்ரெடி நான் சொன்னதுதான். சாயங்கால நேரம் வந்த உடனே அந்த கிளாத் எல்லாத்தையுமே கழட்டி தூர எறியாம ஒரு ஹேங்கர் போட்டு அந்த ஹேங்கர்ல மாட்டி வைங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது பெட்ல படுத்துக்கிட்டு போன் யூஸ் பண்ணாம அந்த போனை ஓரமா வச்சுட்டு படுத்த உடனே உறங்கி பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ். இதை பண்ணீங்கனாலே அந்த ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த நேரத்துல நிறைய வேலைகள் வந்துருச்சு. அதனால வேலைகள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒர்க் எல்லாத்தையும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எந்த விஷயம் நம்ம முதல்ல செய்யணும், எந்த விஷயம் ரெண்டாவது செய்யணும், எந்த விஷயம் ரொம்ப பெனிஃபிட் தரும், இந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு அந்த விஷயங்களை ப்ரியாரிட்டைஸ் அடிப்படையில் செஞ்சோம் அப்படின்னா அதுவே டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ் தான்.
ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அடுத்த விஷயத்த செஞ்சு பாருங்க. ஏன்னா ஒரு விஷயம் செய்யும்போது இன்னொரு விஷயத்த செய்யக்கூடாது. இப்படி வந்து ஒவ்வொரு நேரத்தையும் மாற்றி மாற்றி செய்யாமல் டிசிப்ளினாக செய்ய பாருங்க. அதுவே வந்து உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு இருந்தாரு. ஏன்னா இந்த உயிரை விட இந்த ஒழுக்கம் உடைமை ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒழுக்கம் உடைமை இருந்தா வாழ்க்கையில வந்து ரொம்ப உயரலாம் அப்படிங்கறனால தான் அவர் அந்த குறளே எழுதியிருந்தாரு. ஒழுக்கம் தான் இந்த உயிரை விட மிகவும் மேன்மையானது. அதனால செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒழுக்கமுடைமையா செய்யுங்க. சின்ன விஷயம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன ஒரு டிசிப்ளினான விஷயத்த செஞ்சு பாருங்க. லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PAP பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலை நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.